ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் நிதிஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரேஷன் பச்சரிசி தான் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கழுவி களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில உணர போட்டு எடுத்துக்கோங்க. அதை அள்ளி பார்த்தீங்கன்னா கையில ஒட்டும், அதான் பதம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சி ஜார்ல ஏலக்காவோட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். மாவுளுக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சளிச்சு எடுத்துக்கலாம். திப்பிகள் இல்லாம சளிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திப்பி இருந்தது, நான் இன்னொரு ரவுண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்ச மாவை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கிலோ மாவுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இடிச்சு நல்லா தண்ணியில கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசிலாம் இருக்கும், அதனால நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்ததை நல்லா பாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டினதை ஒரு பாத்திரத்துல ஊற்றி நல்லா திக்கான பாகு பதமா எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாகு எப்படி பார்க்கணுங்கிறத இப்போ சொல்றேன். ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஜெல்லி மாரி நல்லா திரண்டு வரணும், அதுதான் பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அரைச்ச மாவுல கொஞ்சம் கொஞ்சமா பாவை ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு கிண்டி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு நெய் தடவி வச்சிருக்கேன். அதுல மாத்தி ஒரு 2-3 நாள் விட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா 3 நாள் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மாவு எப்படி சாஃப்டா வருது பாருங்க. இப்போ அதை ஒரு இலையில எண்ணெய் தடவி அதை தட்டி எடுத்துக்கலாம். எங்க வீட்டு வெத்தலையிலே நல்லா பெருசா இருக்கும், அதனால நான் அதிலே தட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தட்டினதை சூடான எண்ணெயில போட்டு எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெயில போடும்போதே அப்படியே வெந்து புசு புசுன்னு பூரி மாரி வெந்தி வரும். இப்போ 2 பக்கமும் செவர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி 2 சாரணியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எண்ணெய் இல்லாம. இதே மாதிரியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்னோட ஸ்டைல்ல அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.